டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா வீட்லேயே எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி கூட, பூரி கூட, நான் கூட, அப்புறம் கீ ரைஸ் கூடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு பன்னீரை க்யூபாக கட் பண்ணி பட்டரில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன்னா சாதாரண சட்டியில் போட்டேன்னா அது வந்து லைட்டாக ஒட்டிக்கிச்சு. நீங்கள் வந்து நான்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ வந்து ஒட்டாமல் வரும். ரியா வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கும் போதே பாதி எடுத்து சாப்பிட்ரும். அதனால நான் வந்து கொஞ்சம் அதிகமாக பன்னீர் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அதே சட்டியில் இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டு ஒரு 4 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு அதை வந்து வதக்கணும். லைட்டாக வதங்கினாலே போதும், ப்ரௌனாலாம் ஆக தேவையில்லை. கிளாஸ் மாதிரி ஆகல, அந்த மாதிரி ஆனால் போதும். அதுக்கப்புறம் ஒரு 5 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கணும். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து முந்திரி சேர்த்துக்கணும். முந்திரி சேர்க்குறப்ப தான் வந்து இந்த கிரேவி வந்து நல்லா திக்காக வரும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்ருங்க, தக்காளி சட்னிக்கு மாதிரி. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நான் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்கிறதுனால 2 தடவையாக போட்டு அரைச்சிக்கிட்டேன். நல்லா மையாக அரைக்கிறப்ப தான் நமக்கு கிரேவி வந்து திக்காக வரும். அதனால் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு மறுபடியும் அதே சட்டியவே அடுப்பில் வச்சு இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கணும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் இது 3ஐயும் சேர்த்துக்கணும். என்கிட்ட கிராம்பு இல்லையா, அதனால இது 2 மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த மிக்ஸை இதில் வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு லைட்டாக கொதி வந்ததுக்கு அப்புறமா மிளகாய் பொடி, காஷ்மீரி சில்லி இருக்குல்ல, அது சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் வரும். நான் வந்து நார்மலான சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இவ்வளோதான் இதுக்கான மசாலா. இதை போட்டுட்டு இது கொஞ்சமாக ஜீனி போடணும், லைட்டாக ஒரு ஸ்பூன் மட்டும். அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் லைட்டாக இருக்கும்ல, கடையிலாம் வாங்குறப்ப அது கிடைக்கும். மசாலா போட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரே அதில் போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க. சிம்லேயே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு பச்சை வாசம்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்துக்கணும். லாஸ்ட்டாக உங்ககிட்ட பட்டர் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் மேலே அப்படியே வச்சுட்டு மூடி வச்சுருங்க. அப்போ வந்து நல்லா பட்டரியாக ஸ்மெல் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.